Good morning students. இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஃபைலம் பார்க்க போறோம். நம்ம முன்ன இன்னர்டிபிரேட்டாவில் என்னது இன்னர்டிபிரேட்டாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைலம்ஸும் பார்த்து முடிச்சாச்சு. ஃபைலம் போரிஃபெரால இருந்து ஃபைலம் எக்னோடெர்மேட்டா வரைக்கும் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபைலம் ஹெமிகார்டேட்டா. ஹெமி அப்படின்னா நம்ம ஹாஃப் கார்டேட்டா அப்படின்னா கார்டேட்னா என்னது அந்த ஸ்ட்ரிங்ஸ் முதுகெலும்புடைய அப்படின்னு சொல்லுது. ஹெமிகார்டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹெமிகார்டேட்டா அப்படிங்கிறது பார்த்தோன்னா புரோட்டோகார்டேட்டா அப்படிங்கிற சப்ஃபைலம் வச்சுருந்தாங்க. ஹெமிகார்டேட்டா வேர் earlier treated as a subphylum called prochordata அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது இது ஆரம்பத்தில் இது ஒரு சப்ஃபைலமாக வச்சுருந்தாங்க. கார்டேட்டில் ஒரு சப்ஃபைலமாக என்ன பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரோகார்டேட்டா அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போதான் என்ன பண்ணியிருந்தாங்க now treated as a separate phylum. இப்போ என்ன பண்ணாங்க கொஞ்சம் ரிசம்பிள்ஸாக எக்கினோடெர்மேட்டாவோட கேரக்டர்ஸையும் கார்டேட்டிக் கேரக்டர்ஸையும் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு மிடிலாக இருக்கிறதுனால இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க now it is separated phylum, it is called hemichordata. அரை முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொல்லுவாங்க அரை முதுகு நாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா இது இண்டிபெண்டன்ட் ஃபைலம் எக்கினோடெர்மேட்டாவிலிருந்து கொஞ்சம் தனியாக அதிகமாகவும் கார்டேட்லேருந்து தனியாக பிரிஞ்சிருக்காங்க ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபைலமாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன கேரக்டர்ஸ் ஃபார் ஆஃப்லி இன்வெர்டிபிரேட்ஸ் ஆஃப்லி கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க possesses a confusion of invertebrate and caudate. invertebrate பாதி பண்புகளுக்கு caudate பாதி பண்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றது. So it is a separate phylum. இது பார்த்தோம்னா this phylum is a small group. It is a worm like animals. இது ஒரு சின்ன group, small group of organisms. worm like soft marine animals. புழு மாதிரி இருக்கக்கூடிய மென்மையா இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடியது. mostly cubiculous. mostly எப்படி பார்க்கிறதுக்கு ஒரு டியூப் மாதிரி இருக்கும். so it is called acorn worms or tongue worms. அதனால காமன்லி என்ன சொல்றாங்கன்னா acorn worms or tongue worms அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது இது என்ன பார்க்கிறதுக்கு டியூப் மாதிரி இருக்கக்கூடியது, சாஃப்ட் மென்மையாக இருக்கக்கூடியது, புழு மாதிரி இருக்கக்கூடியது. இதனால acorn worms or tongue worms நாக்கு பூச்சிகள் நாக்கு புழுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய tongue worms சொல்லக்கூடியது. இந்த ஃபைலம் Hemichordata, all the organisms are bilateral, triploblastic and coelomate animal. இதற்கு எல்லா வேதியுமே பார்த்தா என்ன சொல்றோம் bilateral, triploblastic and coelomate animal. The body is cylindrical. The body is cylindrical. They are divided into 3 regions. என்ன பண்றாங்க இதோட உடல் பகுதி அப்படி cylindrical region இருக்கு. இத மூணு பார்ட்டா பிரிக்கலாம். anterior proboscis அதாவது ஆன்டீரியர் மேல் பகுதியை விட தலைப்பகுதியை விட proboscis region அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா எ ஷார்ட் காலர், ஒரு சின்னதான ஒரு கழுத்து பகுதி. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா எ போஸ்டீரியர் லாங் ட்ரங்க், அதுக்கப்புறம் லாங் அடுத்து தலைப்பகுதி மாதிரி proboscis, அதுக்கு அடுத்து பகுதி, அதுக்கு அடுத்து நீளமான இந்த ட்ரங்க் ரீஜன் உடல் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது. மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ciliary feeders. இது இந்த ஹெமிகார்டேட்டா பொதுவெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ciliary feeders. மேல் பகுதியிலேயே மரைன்ல கடல் மேல் பகுதி வாங்குவாங்க ciliary feeders. சீலியா மூலியமா உணவு பிடிக்கக்கூடியது. that is called ciliary feeders அப்படின்னு சொல்றாங்க. the circulatory system is open type of circulation. என்ன சொல்றாங்க இதுல open type of circulation. respiration by the gill slits, opening in the pharynx system. respiration by the gill slits. என்னங்க gill slits, the pair of gill slits in the pharynx system, opening in the pharynx system அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா excretion is made up of a proboscis glands. என்ன சொல்றாங்க கழிவு நீக்கம் அப்படிங்கிறது a single proboscis gland or glomerulus in the proboscis. excretion அப்படிங்கிறது proboscis gland. இது ஒரு glomerulus, single glomerulus in the proboscis region, that is the excretory product, excretory system அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நர்வஸ் சிஸ்டம்ஸ் ஆர் பிரிமிட்டிவ். இதில் பார்த்தோம்னா நர்வஸ் சிஸ்டம்ஸ் ஆர் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது. செக்ஸஸ் ஆர் செப்பரேட். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். என்னது செக்ஸஸ் ஆர் செப்பரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து எக்ஸ்பிளிக் செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இந்த இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் மறைமுக வளர்ச்சி சொல்லப்படுது. தட் மீன்ஸ் லார்வா egg larva and adult state, it is called indirect development. development is internal அப்படினு சொல்லுது. fertilization is external. என்னன்னா வெளிப்படை sexes are separated. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா fertilization is external. indirect development இந்த larval state அப்படின்னு பார்த்தோம்னா டார்னேரியா லார்வா. எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னா balanoglossis, மெயின் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றது balanoglossis சொல்றாங்க. இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. saccoglossys, trichodia flava அப்படின்னு சொல்லக்கூடியது.
It is the examples for hemichordata. Hemichordata for example. These are the common characters for hemichordata. அதுக்கு அடுத்து பார்த்தோம் phylum chordata. Next நம்ம பார்க்க கூடியது phylum chordata. இது chordata, chordate அப்படினா string. ஒரு முதுகு பகுதி, ஒரு தண்டு மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. That is called chordata அப்படினு சொல்லப்படுது. Chordata is the largest phylum with most familiar groups. Chordata is the largest phylum with most familiar groups included fishes, amphibians, reptiles, birds and mammals. phylum chordata அப்படிங்கிறது ஒரு பெரிய குரூப். பெரிய குரூப்னு சொல்லக்கூடிய லார்ஜஸ்ட் phylum, பெரிய தொகுப்பு அப்படி தொகுதின்னு சொல்லலாம். இதுல தான் முக்கியமான சொல்லக்கூடிய fishes, amphibians, reptiles, birds, mammals அப்படிங்கிறது. And also includes lancets and tuniculates. இன்னொன்னு என்ன இருக்கு, வேற என்ன இருக்குன்னா இது மட்டும் இல்லாம lancets and tuniculates ரெண்டும் இருக்கு. lancets க்கு எக்ஸாம்பிள் பார்த்தா amphioxus, tuniculates க்கு எக்ஸாம்பிள் பார்த்தா tunicates அப்படி எக்ஸாம்பிள் பார்த்தா ascidian அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க hemichordata, cephalochordata, இது யூரோchordata அப்படின்னு சொல்லுவாங்க. amphioxus is cephalochordata, ascidian is யூரோchordata அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த that phylum also that subphylum also included chordata. இந்த tunicates, lancets அப்படிங்கறதும் இந்த phylum chordata ல இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுல பார்த்தோம்னா all chordates are three fundamental distinct features. எல்லா chordates அப்படின்னு எடுத்தாலும் மூன்று முக்கியமான fundamental distinct features இருக்கு. Three fundamental distinct features. First one elongated notochord, second one dorsal tubular notochord, third one pharyngeal gill. These are the three important fundamental distinct features அப்படினு சொல்வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா the elongated notochord, presence of elongated rod like notochord. எப்படி இருக்கு, ஒரு ராட் மாதிரி இருக்கக்கூடிய notochord அப்படிங்கிறது இங்க முக்கியமானது. below the notochord and above the alimentary canal. எங்க சார் இருக்கு அப்படினு பார்த்தா இந்த notochord அப்படினு சொல்லப்படுது. below the notochord நரம்புகளுக்கு கீழவும் என்னது above the இல்ல above below the notochord and above the alimentary canal. இதுக்கு பதிலா இருக்கக்கூடியது தான் என்னது இந்த elongated notochord அப்படினு சொல்வாங்க. It serves as a primitive internal skeleton. இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு primitive internal skeleton சர்வ் ஆச்சு அப்படினு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பார்த்தா in adult vertebrates it may be partially or completely replaced by backbone or vertebral column. இந்த notochord அப்படிங்கிறது தான் அடல்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்ன பண்ணுது, partially or completely replaced by backbone or vertebral column. முழுமையாகவோ அல்லது பகுதியோ என்ன பண்ணுது, இது vertebral column முதுகு தண்டாக மாற்றமடைகிறது. ஆரம்பத்தில் இந்த notochord அப்படிங்கிறது என்னது ராட் லைக் ஸ்ட்ரக்சர் இதுதான் யங் ஒன்ல இருக்கும். அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் என்ன ஆகுதுன்னா vertebral column ஆகவோ அல்லது backbone ஆகவோ மாறுது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா dorsal tubular notochord. The dorsal hollow or tubular filled notochord lies above the notochord and below the dorsal body wall. notochord க்கு மேலேயும் dorsal body wall கீழே இருக்கக்கூடியது hollow tubular tube மாதிரி இருக்குது. that is called notochord அப்படின்னு சொல்லுவாங்க. it serves to integrate and coordinate the body functions. இது என்ன பண்ணுது, integrate and coordinate the body functions. உடல் பண்புகளையும் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய செயல்களையும் ஃபங்க்ஷன்ஸையும். In higher chordates, the anterior end of the nerve cord gets enlarged to form the brain, and the posterior part becomes the spinal cord. The adult இது young one ஆகும்போது இந்த adult ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுது, brain ஆகவும் spinal cord ஆகவும் மாற்றமடையுது அப்படின்னு சொல்றாங்க. brain ஆகவும் spinal cord ஆகவும் மாற்றமடையுது. இது எப்படி எப்ப அப்படின்னா ஹையர் கார்டேட்ஸ்ல அதிகமாக கொஞ்சம் நல்லா ஹையர் கார்டேட்ஸாக வரும்போது, அதாவது ஃபிஷஸ் ஆம்பியம்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆன்டீரியர் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது இன்லார்ஜ் ஃபார்ம் பிரெயின் அண்ட் பாசிட்டிவ். அந்த ஆன்டீரியர் ரீஜன் அப்படிங்கிறது பிரெயின் ஆகும், போஸ்டீரியர் ரீஜன் அப்படிங்கிறது ஸ்பைனல் கார்டாக கன்வெர்ட் ஆகுது. இது எங்க இருக்குன்னா ப்ரொடெக்ட் இன்சைட் த வெர்டிபிரல் காலம். இது எதுக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கு, வெர்டிபிரல் காலத்துக்குள்ள இது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இந்த தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா pharyngeal gill slits. இது என்னது, முதுகு தண்டு, நரம்பு மண்டலம், அதுக்கடுத்து gill slits அதாவது செவுள்கள், அதாவது ரெஸ்பிரேஷனுக்கு முக்கியமான அப்படின்னு சொல்லப்படுது. presence of pharyngeal gill slits or cleft in all chordates at some stage of their life cycle. என்னது இந்த gill slits or gill cleft என்னது நம்மளோட லைஃப் சைக்கிள்ல ஒரு பகுதியாக இருக்கும் எல்லா chordatesலயும். அது ஃபிஷஸா இருந்தாலும் சரி, ஆம்பிபியன்ஸ் மேமல்ஸா இருந்தாலும் சரி, ஆரம்ப நிலையில என்ன இருக்கும், இது கில் ஸ்லிட்ஸா தான் செவுள்களா தான் இருக்கும். அதுதான் என்ன இந்த
டெவலப்மெண்ட் ஆக ஆக என்ன ஆகுதுன்னா இந்த கன்வெர்ட்டோட கில்ஸ்ங்கிறது லங்ஸா, ஒரு சில ஆர்கான் கில்ஸாவே இருக்கு, ஒரு சில லங்ஸா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. It is a series of gill slits or clefts that performs the walls of pharynx and appears during the development of every chordate. இந்த gill slits and gill clefts எல்லா கார்டேட்லயும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கும். அது ஃபிஷஸா இருந்தாலும் சரி, மேமல்ஸா இருந்தாலும் சரி. இந்த அக்வாட்டிக் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த gill slits அப்படிங்கிறது என்ன ஆகுது, அப்படியே கில்ஸா மாறி ரெஸ்பிரேஷனுக்கு உதவுது. இதே டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸா மாறுச்சு அப்படின்னா the gill clefts appear during embryonic development stages and disappear later. இந்த டெரஸ்ட்ரியல் ஃபார்ம்ஸ் ஆச்சுன்னா இந்த gill clefts அப்படிங்கிறது எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மறைஞ்சிருக்கு. மறைஞ்சிட்டாலும் அப்ப என்ன சார் இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, they possesses a lungs. அது அந்த gill clefts மறைஞ்சிருது, எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல மறைஞ்சிருது. என்ன காரணம் அப்படின்னா இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படிங்கிறது வெல் டெவலப்ட் ஆகிறதுனால இந்த gill clefts அப்படிங்கிறது மறைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க. These are the three salient fundamental distinct features of the chordates. இதுதான் இந்த chordatesோட மூணு முக்கியமான பண்புகள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த chordates பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னா bilateral, symmetrical, ectoplastic, coelomates with organ system level. இந்த chordates அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் bilateral. இந்த chordates எல்லாமே என்ன இருக்குன்னா bilateral, symmetrical சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து ectoplastic, ectodome, endodome, mesodome அப்படிங்கிற இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து coelomate animal, உண்மையான உடற்குழி உடையவை. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன், அதாவது செப்பரேட் சிஸ்டம், சர்க்குலேட் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், என்ன சொல்றோம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், டைஜஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு அந்த ஆர்கன் லெவல் சிஸ்டம் அப்படிங்கிறது உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆர்கனைசேஷன், இந்த போஸ்ட் ஏனல் டெயில், போஸ்ட் ஆர்டரி ஏனல் டெயில், இதுல கவர் பண்ண டெயில் வால் அப்படின்னு சொல்லக்கூடியதோ இதுல ஒரு முக்கியமான பகுதி. அதாவது பர்சன் போஸ்ட் ஏனல் டெயில் அண்ட் க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் வென்ட்ரல் மயோஜெனிக் ஹார்ட் இதெல்லாமே பார்த்தோம்னா some of the characters of chordates. The three fundamental features சொல்ற மாதிரி இது எல்லாமே என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா organ level organization, closed circulatory system, ventral myogenic heart. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது post anal tail. இது எல்லாமே பார்த்தோம்னா the common characters of phylum chordata. இந்த தொகுதி chordata முதுகெலும்பிகள் கூட முக்கியமான பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுல என்னென்ன சப்ஃபைலம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஃபைலம் ஃபைலம் கார்டேட்டாவில் ஃபர்ஸ்ட் சப்ஃபைலம் பூரே கார்டேட்டா பார்க்க போகிறோம். ஃபைலம் கார்டேட்டா பார்த்தோம். இந்த ஃபைலம் கார்டேட்டாவில் என்ன இருக்கு, சப்ஃபைலம்ஸ் நிறைய இருக்கு. சப்ஃபைலம் யூரோ கார்டேட்டா, செப்பலோ கார்டேட்டா, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா சைக்ளோஸ்டோமா, காண்டிடேலியே, ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் சப்ஃபைலம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஃபைலம் யூரோ கார்டேட்டா. சப்ஃபைலம் யூரோ கார்டேட்டா அப்படின்னு சொல்லப்படுது. யூரோ மீன்ஸ் டெயில், என்ன பிரிக்கலாம், யூரோ மீன்ஸ் டெயில், யூரோ மீன்ஸ் டெயில்னா டெயில்னா வால் பகுதி, கார்டேட்டா, கார்டேட்டா என்னது, என்ன சொல்றோம், கார்ட், மோட்டோ கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன சொல்றாங்க, இது என்னது டெயில் ரீஜன்ல மட்டும் at the larval stage the chordates, the notochord என்னது, the vertebral column is present in the tail region, so it is called as urochordata. இன்னொரு பேர் இருக்கு urochordata, in otherwise called as tuniculata. இன்னொரு பேர் இல்லங்க tuniculata அப்படின்னு சொல்லலாம். இதுல பார்த்தோம்னா they are all of them are exclusively marine, so it is called as commonly called as sea squids. எல்லாமே என்னது மெரைன், கடல் வாழ்விங்க தான். அதனால இது காமன்லி கால்ட் as sea squids, கடல் ஸ்குவிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. most of them are sessile forms, some of them are free swimming larvae. most of them are sessile forms. என்ன sessile இருக்கு, அப்படியே ஒரு இடத்துல விளையாடக்கூடிய. some of them are free swimming. some of them are free swimming. exist in a colonial or solitary forms அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும், காலனியல் ஆர் சாலிட்டரி ஃபார்ம்ஸ். சரி, மகராம ஒரு இடத்துல இருக்கு, காலனி அப்படியே கும்பல் கும்பலா இருக்கக்கூடியது, கும்பல் கும்பலா இருக்கக்கூடியது. அப்படியே என்ன அப்படியே ஒரு இடத்துல என்ன ஃபிக்ஸ் ஆயிருக்கும், அதனால கும்பலா காலனியா ஒரு இடத்துல ஒட்டி இருக்கக்கூடியது. கொஞ்சம் மட்டும் என்ன இருக்கா, சம் ஆஃப் த மார்க்ஸ் ஃப்ரீ ஸ்விம்மிங், தண்ணியில நீந்து போகக்கூடியது. இதை பார்த்தோம்னா இந்த அனிமல், இந்த சப்ஃபைலம் யூரோகார்டேட்டா அனிமல்ஸோட பாடி பார்த்தோம்னா அன்செக்மெண்டட், அது செக்மெண்டேஷன், தலைப்பகுதி உடல் பகுதி அப்படிங்கிற பார்ட்டிஷன்லாம் இருக்காது, அன்செக்மெண்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது. They are covered with a test or tunic. அது மேல இருக்க வெளிப்பக்கத்துல டெஸ்ட் ஆர் tunic ஒரு கடினமான உறைமா இருக்கு. இந்த tunic அப்படிங்க இருக்கிறதுனால தான் it is called as tunicata. இந்த tunic அப்படிங்கிற மேல இருக்க
இப்படின்னு மேலே இருக்க டெஸ்ட்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் டியூனிக் சொல்லுது. மேலே இருக்க ஒரு உரை மாதிரி இருக்கும், அதனால தான் இது பேர். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் டியூனிகுலேட்டா. இது அடல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சாக் லைக் பார்க்குற அடல்ட்ஸ் எப்படி இருக்கும், ஒரு பவுச் மாதிரி இருக்கும். லார்வல் ஒரு மாதிரி இருக்கும், அடல்ட் ஒரு மாதிரி இருக்கும். அடல்ட் ஒரு பவுச் மாதிரி இருக்கும், பை மாதிரி இருக்கும், சாக் மாதிரி இருக்கும். அது எப்படின்னா இருக்கும், கீழே பாட்டமில் அப்படியே அட்டாச்சாக ஒட்டிட்டு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன சொல்கிறாங்க, சீலோமி அடல்ட் இஸ் சாக் லைக், சீலோமி இஸ் ஆப்சன்ட். இதில் உடற்கூலி அப்படிங்கிறது கிடையாது, பாடி கேவிட்டி சீலோம் அப்படிங்கிறது இருக்காது. பட் எப்படி இருக்குன்னா, பட் ஆஸ் அன் ஆக்ட்ரியல் கேவிட்டி சரௌண்டிங் த பை த ஃபேரிங்ஸ். ஆனால் அப்படி இருக்கும், சீலோம் இருக்காம ஏட்ரியல் கேவிட்டி, அதாவது தொண்டை பகுதி ஃபேரிங்ஸ் சுற்றி ஒரு ஏட்ரியல் கேவிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்காக பார்த்தோம்னா நோட்டோகார்ட் present in the tail region. அதான் சொன்னோமா இல்லையா, யூரோகார்டேட்டா. நோட்டோகார்ட் இஸ் present in the tail region at the larval stage. இதோட லார்வா நிலையில மட்டும் இப்படி இருக்கும் நோட்டோகார்ட், tail region இருக்கும், adult stageல இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா alimentary canal system is complete. alimentary canal அப்படிங்கிறது கம்ப்ளீட் முழுமையானது. circulatory system is open type, திறந்த வழி என்னது ரத்த ஓட்ட மண்டலம். respiration by gill slits and clubs. என்னது the respiration அப்படிங்கிற சுவாசம் வந்து எதனால gill slits or clubs the larval stage எப்படி இருக்கு அப்படின்னா என்ன இருக்குன்னா larval stage மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அது கிடையாது. அட respiration gill slits and clubs என்னது respiration by gill slits and clubs. சுவாசம் அப்படிங்கிறது பார்த்தா gill slits மூலமாவும் clubs மூலமா நடக்குது. அதுக்கு அப்புறம் என்ன dorsal nerve cord சொல்றோம்லையா, dorsal tubular nerve cord அதோட செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபீச்சர் dorsal tubular nerve cord. என்னது அந்த larval stage எப்படி இருக்கு, tubular nerve cord இருக்கு. இந்த adult stageல பார்த்தோம் அப்படின்னா single ganglion இருக்கு. லார்வா முதல்ல இருக்க முழுமையா அந்த dorsal tubular nerve cord இருக்கும். அதே அடல்ட்டா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ganglion single ganglion மாறிடும். அடல்ட்ல அந்த லார்வா லாஸ்ட் அந்த tubular nerve cord மறைஞ்சி single ganglion வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. most of them are hermaphrodites. என்னது வெறும் எல்லாமே பார்த்தோம்னா hermaphrodites. hermaphrodites அப்படினா என்ன சொல்றோம், most of them hermaphrodites ஆண் பெண் ரெண்டும் ஒரே இருக்கக்கூடிய hermaphrodites. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா they are development in larval stages. என்ன சொல்றாங்க, development indirect includes free swimming larval stages அப்படின்னு சொல்லக்கூடிய development அப்படிங்கிறது indirect development சொல்றாங்க. இல்ல indirect development free swimming larval stages. the larva is called as tadpole larva. இது என்னன்னா tadpole larva அப்படின்னு சொல்றது. முதல்ல இந்த முக்கியமான ஒரு பண்பு பார்த்தா ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்போசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்போசிஸ் seen in the யூரோகார்டேட்டா. கேட்கலாம், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் யூரோகார்டேட்டா அப்படின்னு சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆஃப் யூரோகார்டேட்டா ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்போசிஸ் அப்படின்னா என்ன சார்னா, இந்த வளர்ச்சி மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஒரு குறை இருக்க மாதிரி. லார்வல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. லார்வல் ஸ்டேஜ்ல இருக்கு, நோட்டோகார்டு இருக்கு, dorsal tubular nerve cord இருக்கு. ஆனா adult stageல நோட்டோகார்டு மறைஞ்சிருந்து dorsal tubular nerve cord சிங்கிள் கேங்லியான மாறுது. அதனால இந்த that is called as retrogressive metamorphosis. வளர் உருமாற்றத்துல என்ன இருக்கு, குறையில நார்மல் ஸ்டேஜ்ல நல்லா இருக்கு, அடல்ட்டா மாறும்போது என்ன இருக்கு, அதுல இருக்கிற குரூப்புகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. that is called retrogressive metamorphosis. that is important character for subphylum Urochordata அப்படினா. எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தா அசிடியா, எக்ஸாம்பிள்ஸ் அசிடியா, செப்பியா, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அசிடியா செப்பியால அசிடியா, சால்பா, டோல்டியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸ்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லக்கூடியது. உங்க புக்ல இது டயக்ராம்ஸ் கொடுத்துருப்பான், அசிடியா, சால்பா, டோல்டியம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம். அதுக்கு அடுத்த ஃபைலம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஃபைலம் செஃபலோகார்டேட்டா. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஃபைலம் செஃபலோகார்டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. செஃபலோ இதே என்ன, செஃபலோ மீன்ஸ் ஹெட் ரீஜன், தலைப்பகுதியில மட்டும் கார்டேட், அதோட இதோட வளர்க்கல லார்வல் ஸ்டேஜஸ்ல தலைப்பகுதியில மட்டும் இந்த கார்டேட் சொல்லக்கூடிய நோட்டோகார்டு இருக்கிறதா, தட் இஸ் கால்ட் அஸ் செஃபலோகார்டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பெரும்பாலும் வந்து இருக்கு மோஸ்ட் ஆஃப் தம் மெரைன் ஃபார்ம்ஸ் ஷாலோ வாட்டர்ஸ். என்ன இருக்கு, they are lived in shallow waters அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழத்துல இருக்கு. இது மெரைன் ஃபார்ம் தான், எல்லாமே கடல் வாழ்விகள் தான். எங்க சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கடலோட ஆழத்து பகுதியில் ஷாலோ வாட்டர்ஸ் இருக்கும். லீடிங் இந்த பரோயிங் மோட் ஆஃப் லைஃப் இப்படி இருக்கும், கீழே அது ஆழத்துல பரோயிங் மோட் ஆஃப் குளிப்பறிச்சு உள்ள தங்கக்கூடிய மோட் ஆஃப் லைஃப் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா ஆர் ஸ்மால் ஃபிஷ் லைக் சீலோமேட் ஃபார்ம்ஸ் பார்க்கவே இருக்கும், சின்னதா இருக்கும், மீன்கள் மாதிரி தான் இருக்கும். இந்த சப்ஃபைலம் செஃபலோகார்டேட்டா செல் உயிரினங்கள் they are small fish like coelomate animal, மீன்கள் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நோட்டோகார்ட்
tubular nerve cord and pharyngeal gills are throughout the life cycle. என்ன இருக்கு இந்த notochord, tubular nerve cord, pharyngeal gills அப்படிங்கறதெல்லாம் அதோட வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடியது. They are throughout their life period. வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடியது. இத பார்த்தா circulatory system is open type. ரத்த ஓட்ட மண்டலம் அப்படிங்கிறது closed type. Circulatory system is closed type. மூடிய வகை ரத்த ஓட்ட மண்டலம். Excretion is done by the protonephridia. கழிவு நீக்கம் அப்படிங்கிறது protonephridia மூலமா நடக்குதுங்க. Excretion is done by protonephridia. Sexes are separate. இதுல என்ன இருக்கு இதுல male female அப்படிங்கிற தனித்தனியா இருக்கு. Sexes are separate அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து பார்த்தா fertilization external. கருவுறுதல் அப்படிங்கிறது புற கருவுறுதல் வெளியில நடக்கிறது. ஆண் பெண் விழுந்தாலும் fertilization கருவுறுதல் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலா நடக்கக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தா development is indirect. Development அப்படிங்கிறது indirect development. That means larval stage. என்னது adult egg அப்ப larval stage திரும்ப adult ஆ மாறக்கூடியது. This is called indirect development. இதுல பார்த்தோம் அப்படின்னா they are in a free swimming larval stage. இந்த larval stage அப்படின்னு பார்த்தா free swimming larval stage அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா the examples for this subphylum Cephalochordata branchiostoma, that means amphiaxis. Amphiaxis அப்படிங்கறத branchiostoma அப்படினு சொல்றோம். That is the example for the subphylum Cephalochordata. Cephalochordata ஒரு good example அப்படினு சொன்னா இந்த amphiaxis அப்படினு சொல்லக்கூடியது தான். இதுல முக்கியமானது பார்த்தோம் அப்படினா the notochord, tubular nerve cord, pharyngeal gills இது எல்லாமே அதோட லைஃப் சைக்கிள் ஃபுல்லா இருக்கும். Circulatory system அப்படின்னு பார்த்தா closed type, excretion அப்படின்னு பார்த்தா protonephridia, fertilization external, development indirect. They are on a shallow water. Shallow கடலோட ஆழத்துல இருக்கக்கூடியது. They are in the burrowing mode of life அப்படின்னு சொல்லக்கூடியது. These are the common characters for the subphylum Cephalochordata. இது Cephalochordata ஓட காமனான பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம Hemichordata, Chordata ஓட முக்கியமான Chordata என்ன அதோட 3 distinct features ன்னு பார்த்திருக்கோம். அதுக்கு அப்புறம் subphylum Urochordata, subphylum Cephalochordata அப்படி பார்த்திருக்கோம். இதுல முக்கியமானது என்ன பார்த்தோம்னா what are the 3 distinct features, fundamental features அப்படி சொல்லப்படுது. ஒரு 5 மார்க் क्वेश्चंस வரும். அதுக்கு அடுத்து பார்த்தா Heterotrophs metamorphosis அது மாதிரி பார்த்தா ஒரு சில 2 மார்க் क्वेश्चंस இது இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்து subphylum Vertebrata அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, थैंक यू.